அன்பு சகோதரர்களே வணக்கம். மரியாதைக்குரிய பிரசன்னா அந்த ஐடி விங்கை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னை இந்திரா காந்தியை பார்த்தவங்க அடுத்து இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலில் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக இருந்த நேருவை எங்களுக்கு தெரியும். நேருவை அடக்குமுறையிலிருந்து வெளியில் வந்தோம். இன்னி மரியாதைக்குரிய காலஞ்சென்ற ஜெயலலிதா இவங்களுடைய அடக்குமுறையை பற்றி எங்களுக்கு தெரியும். மிஸ்ஸாவை பற்றி எங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல்லுதிய. அதனால ஐடி விங்கை வச்சு நாங்கள் எம்எல்ஏக்கள் இருந்தாலே எங்களுடைய தலைவர்களை மீட்டு வெளியில் கொண்டு வந்துட்டோன்னு எடுத்து வெளியில் விட்டுட்டு நீங்கள் சொல்லுதிய. நீங்கள் இது ஒரு துவக்கம்தான். ஆனால் இதுக்கு தேச தலைவர்களை நீங்கள் இழிக்கிறதுனால தான் காங்கிரஸ் கட்சிக்காரனாகிய நான் உங்களுக்கு பதில் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் யாருக்கிட்ட அடுத்து கூட்டணி வைக்க போறீங்கன்னா, இந்தியாவினுடைய நீங்கள் எவ்வளவோ கேவலமாக பேசுன நரேந்திர மோடிக்கு அந்த சப்போர்ட்டு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு லிங்கு போட்டு பார்க்குதிய. நாங்கள் உங்களுக்கு சொல்லுதோம், இனி வரக்கூடிய தேர்தல்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னுள்ளது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அது பதில் சொல்லும். நீங்கள் யாருக்கிட்ட கூட்டணி வைக்க போறீங்கன்னுள்ளதை முதல் கட்டமாக சொல்லி, இந்த தேசத்தில் எவ்வளவு பிரிவினைவாதம், எவ்வளவு ஒரு எங்களுடைய தலைவர்கள் நாட்டுக்காக இந்தியாவுக்காக போராடினவங்க. நீங்கள் கூட்டணி வச்சா போகக்கூடிய பாபர் மசூதியை இடிச்சிட்டு அயோத்தியில் பயங்கரமான ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயத்தினுடைய நிலவரம் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு என்ன தெரியுமா? அந்த திறப்பு விழாவுக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி முர்மு அவங்கள அழைக்கல, தீட்டு விழுந்துருவான்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு என்ன சொல்லேன், அங்கே திருட்டு நடக்குத, தங்கத்தை திருடிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் கோயிலாக கட்டுனீங்க, தங்கத்தை திருடிட்டு போகிறது இழுக்கா இல்லை இந்தியாவினுடைய ஜனநாயகத்தில் ஜனாதிபதி அந்த ஆலயத்தை திறந்து வைப்பதில் கூட நிற்கியதில் தீட்டா? இது நம்பர் 1. அடுத்தபடியாக பக்கத்து மாநிலம் கேரளாவில் அரசியலுக்காக சபரிமலையில் பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த அரசியல் பிஜேபி கட்சியினுடைய ஒரு ஐடி விங்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணி அங்கே கொஞ்சம் ஓட்டெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பெண்கள் ஆலயத்தில் போகக்கூடாதுன்னு ஒரு சரத்து கோர்ட்டு தீர்ப்பு அது இதனால அதுக்குள்ளே நான் விரும்பலை. பட்டு பெண்கள் ஆலயத்தில் இறைவனை தொழ போகிறதுல தீட்டா இல்லை அங்கே இறைவனையே திருடிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கிய அந்த சொரூபங்கள், அந்த கதவு, இப்படிப்பட்டதெல்லாம் திருடிட்டு போகிறாங்க. அது தீட்டான்னு கேட்க திமுக நீங்கள் அவங்கள்ட்ட தான் இப்போ அடுத்து கூட்டணி வைக்க போகிறீங்க. ஏன்னா திருடர்கள் ஒன்று கூட நிற்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி உங்களை அந்த கூட்டணியிலண்டு 10 ஆண்டுகள் யூபிஏ அரசு மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் நீங்கள் திருடர்கள் உள்ளதை அன்னைக்கே அவங்க தெரிஞ்சு ஒழுங்காக வெளியில் போய் கேஸை நடத்திட்டு வான்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி RSS சங் பரிவார போல திருடர்களை பாதுகாக்கவே செய்யாது காங்கிரஸ் கட்சி. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி அன்னை இந்திரா காந்தி இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி திருடர்களாக தான் பார்க்கும். கொள்கையில் ஒரு பிடிப்புள்ள கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. எனவே பிரசன்னால ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசும்போது தான் உங்களுக்கு வயிற்று பிழப்பு நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த லிங்கு காங்கிரஸ் கட்சியும் இப்போது புதுசாக வந்திருக்க டிவிக்கு விஜயும் கூட்டணி இருந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும். உங்களால் பிடிச்சு நிறுத்த முடியுமா? நீங்கள் அட்ரஸ் இல்லாத போகிறீங்க, திசை தெரியாமல் போகிறீங்க. முடிஞ்சால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை வச்சுட்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திங்க. எத்தனை தேர்தலை சந்தித்தாலும் நீங்கள் திருடி வச்சிருக்கீங்கல்ல பணம், இந்த பணத்தை விட்டுட்டு உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய ஜனநாயகத்தினுடைய பிடிச்சு வச்சிருக்க சொத்துக்களையுமாவது பாதுகாக்க பாருங்க. அதை தவிர்த்து உங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த, இந்த தேசத்திற்காக உயிரை கொடுத்த தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை தயவு செய்து நீங்கள் இழுத்தாச்சுன்னு சொன்னால் நாங்களும் உங்களை சீண்ட வேண்டியது இருக்கும். ஒரு நபர் திமுகவில் ஒரு நபர் சொல்லியாரு, அண்ணா அடித்த அடி
காங்கிரஸ் கட்சி விழுந்தது இதுவரை இழிக்கலைன்னு சொல்லியாங்க. நாங்கள் நேர்மைக்காக இருக்கக்கூடியவங்க, இந்த தேசத்தை ஆளாக இருப்பவங்க. திருட்டுத்தனமாக ஆட்சிக்கு நாங்கள் வர விரும்ப மாட்டாங்க. நீங்கள் திருட்டுத்தனமாக பாரதிய ஜனதாவோடு ஏற்கனவே கூட்டணி வச்சங்க, மதவாதிகளோடு கூட்டணி வச்சிங்க. இன்னும் உங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக மாஃபியா கும்பல் இந்தியா உலக அளவில் திருடர்களோடு நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்கன்னு நாங்கள் கருதுகின்றோம். இளைஞர்கள் துடிப்பாக இருக்காங்க. தமிழகத்தில் அந்த ஒரு சம்பவமே இனி நடக்காது. ஏன்னா எஜுகேஷன் முதல்ல காமராஜ் கல்வியை தான் கொடுத்தாரு. அதனால கல்வியாளர்கள் இப்போ தான் உருவாகியிருக்காங்க. இளைஞர்கள் மூலமாக கல்வியாளர்கள் உருவாகியிருக்காங்க. நீங்கள் பூச்சாண்டித்தனம் காட்டி யாரையும் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே உங்களுடைய உயிரையும் உங்களுடைய நிலங்கள் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காவது கொஞ்சம் முயற்சி எடுத்து அந்த மாதிரி நிலுங்க. தேசிய கட்சியை விமர்சிக்க வர வேண்டாம். அடுத்த வீடியோவில் அடுத்து வருகின்றேன். நன்றி.